Audio Jungle. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி ஒன்று பார்க்க போகிறோங்க. தாங்க பாலக்கீரை மட்டன் குழம்பு எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து 1/2 kg மட்டன் இன்னைக்கு எடுத்துருக்கேங்க. அதுக்கு வந்து ஒரு கட் அளவுக்கு பாலக்கீரை எடுத்துக்கலாம். அதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. முழுசாக போட வேண்டாம். இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு அது வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு 2 டைம் வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டு ஒரு 5 நிமிஷம் பக்கம் நல்லா வேக விடுங்க. இது வந்து ஓப்பன்லேயே இருக்கட்டும், க்ளோஸ் பண்ணி வைக்காதீங்க. க்ளோஸ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த பாலக்கீரை கலர் வந்து நமக்கு மாறிடுங்க, பிளாக் ஆகிடும். அதனால் ஓப்பன்லேயே இருக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் பக்கம் நல்லா வேகட்டும். வெந்ததும் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து குழம்பு எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. அதுக்கு ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் ஹீட் ஆனதும் 2 டேபிள் ஸ்பூன் பக்கம் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் அதில் ஏலக்காய் 1 போட்டுக்கோங்க. கிராம்பு ஒரு 2 இல்லைன்னா 3, பட்டை ஒரு சின்ன பீஸ் போட்டுக்கோங்க. சீரகம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகு ஒரு 4 இல்லைன்னா 5 போதும். அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் ஒரு 2 நல்லா நீள நீளமாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா நம்ம வதக்கிக்கலாங்க. வெங்காயம்லாம் கலர் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்க, போதும். இப்போ பாருங்கள், பாலக்கீரை வந்து வெந்துடுச்சு நல்லா. 5 நிமிஷத்துலேயே இது வந்து ஆஃப் பண்ணிடுச்சுங்க. இது வந்து ஆறட்டும், நல்லா நமக்கு லாஸ்ட்டாக தான் தேவைப்படும். இப்போது இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. இதுவும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது நான்ஸ்டிக் அப்படின்றனால அடி பிடிக்கலங்க, இல்லைன்னா அடி பிடிக்கும். நீங்கள் வந்து லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற மட்டன் வந்து போட்டுக்கலாங்க. 1/2 kg. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க, ரொம்ப நேரமும் எடுத்துக்காது. ஒரு 1/2 அன் ஹவர்க்குள்ளேயே முடிச்சிடலாம் அது டக்குன்னு. இப்போ இதுலேயே வந்து நம்ம மசாலா ஐட்டம் போட்டுக்கலாங்க. மஞ்சத்தூள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. அப்புறம் கரம் மசாலா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க.
அதுக்கப்புறம் சீரகத்தூள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. மல்லித்தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க மசாலா ஐட்டம். இப்போ இதெல்லாம் நல்லா போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் பக்கம் வந்து கஸ்தூரி மெதி போட்டிருக்காங்க. நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் நமக்கு. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாமே. இப்போ இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா வேக விடுங்க. ஒரு 10 நிமிஷம் பக்கம் நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் தக்காளி ஒரு 2லிருந்து 3 தக்காளி வந்து இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. தக்காளி வேகிற வரைக்கும் நம்ம இதை வந்து அரைச்சி வச்சுக்கலாங்க. ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் போட்டு எதுவும் தேவையில்லை போடுறதுக்கு, வெறும் அதை மட்டும் போட்டு அரைச்சிடுங்க. தண்ணியெல்லாம் கூட ஊற்ற தேவையில்லை. பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மெயினாக நமக்கு வந்து மட்டன் தான் வெந்திருக்கணும். அதனால் மட்டன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாஃப்டாக வெந்திருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு தண்ணி வெந்தது உங்களுக்கு வேணும் அப்படின்னா இன்னும் ஊற்றிக்கோங்க. லாஸ்ட்டாக வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க பாலக்கீரையை வந்து அப்படியே ஊற்றிடுங்க. ரொம்ப திக்காக வேணும் அப்படின்னா அப்படியே விட்டுருங்க. இல்லை தண்ணியாக வேணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க விடுங்க. ஒரு 5 நிமிஷம் பக்கம் பாலக்கீரை ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதுங்க. ஏன்னா ஏற்கனவே அது வந்து வெந்துடுச்சு பாலக்கீரை நல்லா. அவ்வளோதாங்க. இது கலந்துட்டு அப்படின்னா நமக்கு பாலக்கீரை மட்டன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப சிம்பிளான, ரொம்ப ஹெல்த்தியான, ரொம்ப ஈஸியான டிஷ்ஷுங்க இது. இது ஒரு 2 நிமிஷம் பக்கம் இருக்கட்டும். அவ்வளோதாங்க. பாலக்கீரை மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.